நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ஸ்ரீ முஷ்ணம் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பூவராக சுவாமி கோவில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்தில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பூவராக பெருமாள் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் ஆண்டு விழாவானது கடந்த 3ஆம் தேதி காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனையடுத்து தினசரி பல்வேறு சிறப்பு வாகனங்களில் ஸ்ரீ பூவராக பெருமாள் கோவில் மற்றும் வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு மூலவர் ஸ்ரீ பூவராக பெருமாள் சுவாமி, அம்புஜவள்ளி தாயார், உற்சவ மூர்த்தி, கலான் ஸ்ரீதேவி பூதேவி சமேத யாக்னவ ராயகர் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் நடைபெற்றன. பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத யாக்னவ ராயகர் ஆகியோர் கோவிலில் இருந்து பல்லாக்கில் வருகை தந்து தேரினில் அமைந்தனர். இதனையடுத்து பக்தர்கள் பக்தி கோஷத்துடன் தேரினை வடம்பிடித்து இழுத்து 4 வீதிகள் வழியாக தேரினை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். இந்த விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து தேரினை வடம்பிடித்து இழுத்து தங்களது வேண்டுதல்களையும் நிறைவேற்றினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முருகானந்தம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.